பாலிவுட்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு ஏஆர் ரஹ்மான். முதல் படம், ஒரே படம். கிட்டத்தட்ட உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, பாலிவுட் ரசிகர்களை ஏஆர் ரஹ்மான்னா யாருன்னு திரும்ப வச்ச படம். அதில வந்த ஒவ்வொரு பாடலும், ஹாய் ராமா பாட்டா இருக்கட்டும், இந்த ரங்கீலா பாட்டா இருக்கட்டும், அந்த நம்ம ஆமீர் கான் பாடுற பாட்டா இருக்கட்டும், எல்லா பாடல்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சுச்சு. நம்ம தமிழ் படத்திலேயே கூட அந்த பாட்டுடைய இம்ப்ரெஸ் ஆகி நம்ம தேவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. எங்கெங்கே 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 இன்பம் உள்ளதென்று தேடிக் கொள்ளாதேன்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் படத்துல அதே பீட்டு தான். அப்படியே அந்த ரிதம் பீட்ட போட்டுவுட்டு, இவரு வேற ஒரு டியூன மாத்தி குடுத்திருப்பாரு. அதே ஆஷா பான்ஸ்லே கொண்டு வந்திருப்பாரு. பெரிய ஹிட்டான படம் ரங்கீலா. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ராம்கோபால் வர்மாவுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை கிடைக்குது. அதுக்கு முன்னாடி ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தாரா? அப்படின்னு கேட்டா கிடையாது. சுமாரா வாழ்ந்துட்டு இருந்த அந்த வாழ்க்கையும் வந்து பறிபோகிற நிலைமையில அவர் இருந்தாரு. அவருடைய படங்கள்ல எந்த பாட்டுமே ஹிட் பாட்டுன்னு சொல்ல முடியாது.